நிகிதாவை நெருங்கும் சிபிஐ நெருக்கடியில் டிஎஸ்பி காவலாளி அஜித்குமார் வழக்கு அப்படியே அமிங்கிடுச்சுன்னு நினைக்காதீங்க மக்களே. நகை திருட்டு வழக்குல அஜித்குமார் மேல புகார் கொடுத்த பேராசிரியை நிகிதாவை போலீஸ் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அவர் மேல ஆல்ரெடி திருமண மோசடி, பண மோசடி, கொலை மிரட்டல்னு பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிற நிலையில அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் அஜித்குமாரை அடிச்சே கொலை செய்த வழக்கு தமிழகத்தை மட்டுமில்லாம மொத்த இந்திய சட்டத்துறையையும் உலுக்கிடுச்சு. இந்த விவகாரத்துல மறுபடியும் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. ஆமா மக்களே, நிகிதாவை சிபிஐ அதிகாரிகள் நெருங்கிட்டு வராங்க. அதோட டிஎஸ்பி சண்முக சுந்தரமும் சிபிஐ கஸ்டடியில் எடுக்கப்பட்டு அவர்கிட்ட தீவிர விசாரணை நடத்தப்பட உள்ளதா சிபிஐ வட்டாரத்துல முணுமுணுக்கப்படுதான். ஒருவேளை அப்படி நடந்தா டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஒரு முக்கியமான ஏடிஜிபியை கை காட்ட ரெடி ஆகிட்டாராம். ஆனா தமிழகத்துல இப்ப டிஜிபியா இருக்கிற சங்கர் ஜிவாலிக்கு பிறகு சண்முக சுந்தரம் கை காட்ட போற ஏடிஜிபியை தான் டிஜிபியா ஆக்கணும்னு முதல்வர் அலுவலகத்தில் இருக்கிற பல உயர் அதிகாரிகள் ஆசைப்படுறதாகவும் அதுக்காக பல நகர்வுகளை எடுத்து வரதாகவும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. இந்த வழக்குல நிகிதாவும் சிக்கல, காவல்துறையும் சிக்கல. இதனால பொதுமக்கள் உச்சக்கட்ட அதிருப்தியில் இருக்கிறது தான் மிச்சம்.